அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ராதிகா எங்கே போனால் மாப்பிள்ளை என்ன ஆனார்னு தெரியாமல் நம்ம கமலா ஒரு பக்கம் தவிச்சு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை சீக்கிரம் வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு ராதிகா எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு ராதிகாவுக்கு கால் பண்ணுறாங்க நம்ம கமலா. கால் பண்ணதுமே ராதிகா மனசுடைஞ்சு போய் பேசுகிறாங்க. அம்மா, கோபிக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குமா, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் அவர் நமக்கு கால் பண்ணியிருக்காரு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே சொல்ல, இதை கேட்டதுமே கமலா பதறி அடிச்சு போயிடுறாங்க. ராதிகா, நீ ஒன்றும் கவலைப்படாத, இப்போ எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க, எங்கே இருக்க சொல்லு, நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமலா கேட்குறாங்க. உடனே ராதிகா வந்து, அம்மா நீ வர வேண்டாம், நானே வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா சொல்கிறாங்க. ஆனால் கமலா வந்து, வேண்டாம் நீ அங்கே இரு, நானே இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போனதுமே ராதிகா ரொம்ப ஃபீல் பண்ணி கமலாவை கட்டி பிடிச்சி அழுறாங்க. அம்மா, என்னால் தாங்கிக்கவே முடியல, கோபி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் நைட்டு விடாமல் எனக்கு கால் பண்ணியிருக்காரு, எனக்கு தெரியலம்மா, ஆனால் இப்போ பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்களாம், கோபியை பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் ஐசியூ வார்டில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம ராதிகா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்கியதாம்மா சரியான இடத்துல கொண்டு வந்து அட்மிட் பண்ணி சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம ராதிகா சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கமலா, என்னடி ராதிகா சொல்கிற, ராதிகா உனக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் எப்படி நீ பாக்கியாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணார் மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி நம்ம கமலா கேட்குறாங்க. உடனே ராதிகா வந்து, அம்மா நான் தான் கோவத்தில் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டல, அதனால தான் உங்கள் மாப்பிள்ள உனக்கு கால் பண்ணியிருக்காரு, நீங்களும் எடுக்கலன்றது வேறு வழி இல்லாமல் பாக்கியாவுக்கு கால் பண்ணியிருக்காருமா, பாக்கியா மட்டும் வரலன்னா கோபி இப்போ நம்ம பார்த்துருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சரிவா, மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம ராதிகாவை கூட்டிகிட்டு கமலா போகிறாங்க ஐசி வார்டு முன்னாடி. ஆனால் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை கிரியேட் ஆகுது நம்ம ஈஸ்வரிக்கும் கமலாவுக்கு இடையில. நீயும் உன் பிள்ளையும் சேர்ந்து தான் என் பையனை இந்த மாதிரி நிலைமையில் ஆக்கியிருக்கீங்க, உங்களால் தான் கோபி இன்னைக்கு மன உளைச்சலில் இந்த மாதிரி படுத்து கிடக்கிறான். எங்கள் வீட்டில் இருந்த வரையும் அவன் ராஜா மாதிரி துரை மாதிரி இருந்தான், எப்போ இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னா அப்போவே அவனோட நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போச்சு, ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி அவன் ரொம்ப அப்செட்டாக தான் இருக்கான் அப்படிங்கிறத நம்ம ஈஸ்வரி எடுத்து குத்தி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே ராதிகா ஒரு பக்கம் ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்க, இன்னொரு பக்கம் பாக்கியா செலியன் எல்லின்னு எல்லாருமே ஈஸ்வரியை சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. பாட்டி, நீங்கள் பேசுறது தப்பு, முறைப்படி தான் இப்போ இவரோட ஒய்ஃப், அதனால் அவங்க இருந்து பார்த்துக்கிறதா சரி, நீங்கள் உங்கள் பிள்ளைங்கிற ஆசையில் நீங்கள் பாருங்கள், எல்லாம் பண்ணுங்கள், யாரும் வேண்டான்னு சொல்லலை, அவங்கள பார்க்க வேண்டாம் நம்ம சொல்ல எந்த ரைட்ஸுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே ஈஸ்வரிக்கு எடுத்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக கோபி நம்ம ராதிகாவை மன்னிச்சு ஏற்றுப்பாரா, இல்லை நம்ம பண்ணது எல்லாமே தப்பு பாக்கியாவோடவே இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோபி யோசிக்க போகிறாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.